கௌரவ சாணக்கியன் ராசபுத்திரன் அவர்கள். உங்களுக்கு 22 நிமிடங்கள் உள்ளன. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது நாங்கள் உண்மையிலே நினைத்தோம் சாதாரண ஒரு வரவு செலவு திட்டத்தை பரிசீலிப்பது போல் இதனை பரிசீலிக்க வேண்டும் என நினைத்தோம். ஏனென்றால் என்பிபி அரசாங்கத்தினுடைய வேற வித்தியாசமானதொரு கோட்பாடு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இது முன்வைக்கப்படும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனாலும் ஒரு சராசரியான ஒரு வரவு செலவு திட்டம் போலவே இது அமைந்திருந்தது. ஒரு கோட்பாட்டு ரீதியாக பாரியது ஒரு வித்தியாசம் அங்கே காண முடியாமல் இருக்கின்றது. ஒரு சில விடயங்களில் 180 பாகை கோணத்திலே ஒரு வித்தியாசத்தை காண முடியாமல் இருந்தது. எனவே வரவு செலவு திட்டத்தை உரையை செவிமடுத்ததன் பின்னால் பாரியது ஒரு ஆய்வு அங்கே தேவைப்படவில்லை. அதில் அவதானித்த ஒரு சில விடயத்தை மாத்திரம் நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் இதற்குள்ளால் ரெவன்யூ அதாவது வருமானம் 4.9 பில்லியன் இருக்கின்றது. அதே போல 7 பில்லியன் அளவுக்கு தான் அதனுடைய செலவினம் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய ஒரு குறைபாடு இருக்கின்றது. ஒரு சாதாரணமாக 2.5 பில்லியன் அளவு ஒரு குறைபாடு இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய கோட்பாடு ட்ரெஷரி பாண்ட்ஸ்களை கடனில் பெற்றுக்கொண்டு இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குறைபாட்டை குறைப்பதற்கு ட்ரெஷரி பாண்ட்ஸ் அல்லது வேறொரு கடனை எடுத்துக்கொண்டு இந்த குறைபாட்டை நிறைவேற்றி செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இது தொடர்பான அறிந்த ஒரு அமைச்சர் இங்கே இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது. நிதி தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் இல்லாவிட்டாலும் தற்பொழுது அந்த நிதி அமைச்சர் இல்லாமல் இருக்கின்றார். இது சாதாரணமாக நடைபெறுவது வரவு செலவு திட்டத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக குறைத்துக் கொள்வது. அதாவது ரயில் வீதிகளை அமைப்பது, பாலங்களை அமைப்பது, வைத்தியசாலைகளை அமைப்பது, இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதனை தான் மிக குறைவாக செய்வது. வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது இந்த ஆண்டிலே இந்த எத்தனை மில்லியன்களுக்கு வீதிகளை அமைக்கின்றோம், வைத்தியசாலைகளை அமைக்கின்றோம் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு முதல் கடந்த அரசாங்கத்தை விட நாங்கள் மாற்றமாக இருக்கணும் என்று அவர்கள் சொல்ல முடியும். 2015 முதல் 2024 வரைக்கும் அனைத்து வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய செலவிலே 158% தான் அங்கே செலவழித்திருக்கின்றார்கள். கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் 167 பில்லியன் அங்கே செலவு செய்வதாக இருந்தாலும் கூட கேபிட்டல் டெவலப்மெண்ட் நடக்கும் என்று ஒரு சில மாவட்டங்களில் நடக்கும் என்று மக்கள் அவளோடு எதிர்பார்த்திருந்தாலும் அங்கே சொல்லப்படக்கூடிய அந்த மேம்பாடு அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறவில்லை. இல்ல ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்களுடைய செலுத்த வேண்டிய இருக்கக்கூடிய வட்டிகள் எடுத்துக்கொண்டால் அதிகமான அளவு வட்டியை நாங்கள் தற்போது செலுத்தி இருக்கின்றோம். எனவே ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரிலும் இதிலே ஒரு வித்தியாசம் நடைபெற்று இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கைக்குள்ளால் கடந்த வருடம் நடைபெற்றது போல இந்த வருடம் இறுதியில் அடுத்த வருடம் ஆரம்பத்திலே இந்த சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லப்பட்டதை போல நிறைவேற்றுவதாக இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். இந்த வரவு செலவு திட்டத்திலே குறைபாடுகளை சுட்டிக்காட்டத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டிதான் சொன்னேன். 58% ஒதுக்கீடுகள் தான் வளமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இது இலங்கையிலே வரலாறு. அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இதுக்கு ஒதுக்குறோம், இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இதுக்கு ஒதுக்குறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் இறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் இன்று வடமாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் 5 பில்லியனோ ஏதோ ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றார்கள். ஆனால் வருடம் இறுதி எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்படல. அதே போலதான் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாலம் வரவேற்கத்தக்க விடயம். எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அதனுடைய பெறுமதி 1 பில்லியன் ரூபாய். அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நினைத்தேன் 5000 பில்லியன். அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் என்று.
ஆனால் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் 7.2 ட்ரில்லியன், அதாவது 7,200 மில்லியன். 7,200 மில்லியன் வெறும் 6 பில்லியன் தான் வடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு. வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம். தென்னிலங்கை கட்சிக்கு 10,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவுதான். வடமாகாணம் என்றாலும் ஓரளவு பரவாயில்லை. நான் நேற்று தினம் 2 நாட்களுக்கு முன்பு முகநூலில் ஒரு பதிவு ஒன்றை பார்த்திருந்தேன். கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தவர்களை பற்றி. கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தார்கள். அதிலே ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார், கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைச்சிருக்கிறார். ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது தேசிய பட்டியலூடாக ஆதம்பாவை எம்பியை வழங்கி இருக்கிறீங்க. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்குனது எதென்று எங்களுக்கு பார்த்தால் தெரியாது. அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும், ஆனா நடைமுறையிலே வராது. இதெல்லாம் இதைவிட அதிகளவான ஒதுக்கீடு நல்லாட்சி கால பகுதியிலே கம்பெர்லிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும், இந்த 5 பில்லியன் 6 பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. வடக்கிலே பல பிரச்சனை இருக்கின்றது. வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக இன்றையோட நான் நினைக்கிறேன் காணாமாக்கப்பட்டவருடைய போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்திலே 2900 நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது. அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாமல் போயிருக்கின்றது. அதனை தொடர்ந்து மன்னிக்கவனும் எங்களுடைய அரசியல் கைதிகள், எங்களுடைய நீதி அமைச்சர் சொல்றார் இந்த நாட்டிலே அரசியல் கைதிகள் எவருமே இல்லை. என்னிடம் கேட்கிறார் பட்டியலை தர சொல்லி. நான் நீதி அமைச்சரா, அவர் நீதி அமைச்சரா? அதனை தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும். தோண்டப்பட்ட எடுத்த skeletons, the human skeletons that they found, the northern Tamil people want to see results on. அது தொடர்பான விடயங்கள் வேண்டும். நீங்கள் முட்டாள்தனமாக இருக்க வேண்டாம். நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்சே எத்தனையோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர். இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு காண முடியாது. இது ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்க நினைத்து விடாதீங்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பிலே குறிப்பிடாமல் விட்டதுக்கு மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள். இது வடமாகாணத்தை பொறுத்தளவிலே. அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கீடு எல்லாம் இல்லை நீங்கள் யோசிக்க, எங்களுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள். எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிர்வின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பை எடுக்கிறதின் ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை நாங்கள் முழுமையாக தீர்க்க முடியும். அது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள், உள்ளூராட்சி நடத்துற அதே வேகத்தோடு நடத்துங்கள். என்ன காரணம்? ஏன் பின்னடிக்கிறீர்கள்? இந்த நாட்டிலே ஜனாதிபதி உடனடியாக ஒரு புதிய அரசியல் அமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரலாம். அதை பற்றி பேச்சு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது பிறகுதான் செய்யலாம் என்று சொல்றார்கள். அதை ஒத்தி வைக்கும் வரைக்கும் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது. அதை நீங்கள் மனதிலே பதிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் அப்பிட விசேஷமே நாங்கள் விசேடமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாமல், அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல், புதியதொரு அரசியல் அமைப்பை கொண்டு வராமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அது நடக்க முடியாது. மிக தெளிவானது. இந்த நாட்டிற்குள்ளால் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு ஆன ஒரு ஏற்பாடும் இந்த வரவு செலவு திட்டத்தில் கிடையாது. எல்லாமே தேசிய பொருளாதாரம் தொடர்பாக தான் இருக்கின்றது. இந்த அரசாங்கம், NPP அரசாங்கம் சிறிய மக்களுடைய அரசாங்கம் என்றுதான் அரசாங்கம் மக்கள் நினைத்தார்கள். எல்லா மக்களும் இதற்கான சார்பாக முறையிலே வாக்கை அளித்தார்கள். இதற்கான வரி சலுகைகள் கடந்த காலத்திலே ஒரு பிரதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கணும் என்று. நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. 3-2 ஒரு அதிகாரம் இருக்கின்றது. கடந்த அரசாங்கத்தின் மூலமாக வரி சலுகைகளை தனக்கு தேவையான சகபாடிகளுக்கு அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அவ்வாறு வரி சலுகை வழங்கியிருப்பதை அவர்கள் ரத்து செய்து இருந்தால், கடந்த வருடங்களில் கிடைத்த அந்த வரி சலுகைகள் இந்த அரசாங்கத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்டு இருந்தால் 966 பில்லியன் இதற்கு மேலதிகமாக வருவாயை ஈட்டுக்கொள்ள முடியுமானது இருக்கும்.
966 பில்லியன் மூலமாக என்னென்ன செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அஸ்வசும கருத்திட்டத்தினூடாக 233 பில்லியன் தான் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. 3 தடவை அஸ்வசும வழங்க முடியும். பென்ஷன் அண்ட் கிராட்டுவிட்டி 2 தடவைகள் ஓய்வூதியத்தை செலுத்த முடியும். ஹெல்த் பட்ஜெட் மூலமாக 664 680 150 வீதத்தில் இதனை அதிகரிக்க முடியும். ஆனால் 966 பில்லியன் மூலமாக கடந்த வருடங்கள் வழங்கிய அந்த வரி சலுகை மூலமாக அதே வரி சலுகை இந்த அரசாங்கத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நான் நேற்றைய தினம் இவ்வாறு பேச சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவ்வாறு சண்டிப்பாட் போட வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் அவ்வாறு செய்ய வரவில்லை. சிறிய நபருக்கான அந்த ஒரு சலுகையை நீங்கள் வழங்க வேண்டும். கடந்த காலத்திலே வழங்கப்பட்ட சிகரெட் சலுகை தொடர்பாகவும் நான் பேச வேண்டும். சிகரெட் வரி தொடர்பாக இந்த சிகரெட் நிறுவனங்கள் மூலமாக இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு பாரியதொரு லஞ்சம் வழங்கப்படுகின்றது. இதற்குரிய வரியை இல்லாமலாக்குங்கள் என்று இந்த நாட்டினுடைய ஒரு கோட்பாடாக இவ்வாறு உங்களுக்கும் லஞ்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன். ஏன் இன்னும் சிகரெட்டுடைய டாக்ஸ் வரி இன்னும் 5.9 இருக்கின்றது என்பதை நான் கேட்க விரும்பிக் கொள்கின்றேன். இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்கள் நான் சொல்ல வேண்டும். கடந்த அரசாங்கத்திலும் இவ்வாறு நடைபெற்றது. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த போது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், காடு வெட்டியவர்கள், வீதியிலே இருந்தவர்கள், கோட்டாவினுடைய அந்த அலையின் மூலமாக அனைவரும் பாராளுமன்றத்திற்கு வந்தார்கள். இப்போது நல்ல படித்தவர்கள் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த ஆட்டிடியூடை, மனப்பாங்கை சற்று திருத்திக் கொள்ள வேண்டும். இன்ஃபீரியாரிட்டியுடைய ஒரு கம்ப்ளெக்ஸ், அந்த உணர்வு தற்பொழுது இருக்கின்றது. அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று இங்கே இருக்கின்றது. நாங்கள் ஏதாவது பிரச்சனையை எடுக்கும் போது, நாங்கள் எது தொடர்பான விடயங்களை நாங்கள் விளங்கி கொடுக்கும் போது நீங்கள் எங்களை வேறு விதமாக நினைக்கின்றீர்கள். தொடர்பாக 5.9 தொடர்பாக வரி அதிகரித்தார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து உற்பத்திகளும், அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் கடந்த 2020 முதல் 2025 வரைக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய 190% அதிகரித்து இருக்கின்றது. இதற்கு ஒத்ததாக அதனுடைய வரி அதுவும் 190% அதிகரித்திருக்கின்றது. ஆனால் சிகரெட்டை எடுத்துக்கொண்டால் சிகரெட்டுகள் மாத்திரம் 2020 முதல் 2025 வரைக்கும் சிகரெட்டுடைய விலை 100 அதிகரித்திருந்த கூட 166% அதனுடைய வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்? கடந்த காலத்திலே சுகாதார அமைச்சர் அவர்கள் லஞ்சம் வாங்கியதாக சொல்லியிருந்தார்கள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரி லஞ்சம் வாங்கியதாக சொல்லியிருந்தார்கள். இதில் இருக்கக்கூடிய ரெவென்யூ டார்கெட் மூலமாக, சிகரெட் மூலமாக பெறக்கூடிய எக்ஸைஸ், அதாவது சுங்க, இது இவ்வாறான ஒரு ரெவென்யூ டார்கெட் நோக்கம் அமைக்கப்பட்டிருந்தது. வசந்த உறுப்பினர்களே, நானும் பார்த்திருந்தேன். நீங்கள் சொல்ல வேண்டாம். அதனால் இது இந்த சிகரெட் தொடர்பாக சிகரெட்டுடைய விலையை பார்த்தால் இதனை அதிகரிப்பதன் மூலமாக அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சிடிசிக்கு 128 கிடைத்திருக்கின்றது. இதனை நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் லஞ்சம் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆளுங்கட்சியிலே இன்னும் இருக்கின்றார்கள். சிறிய நபருக்கு, சிறிய குடிமகனுக்கு நீங்கள் பாரியதொரு வரியை அறவிடும் போது ஏன் இவ்வாறான முதலைகளுக்கு நீங்கள் இன்னும் வரி அறவிடாமல் இருக்கின்றீர்கள்? கடந்த காலத்தில் பாரியதொரு பிரச்சனை ஏற்பட்டது. டிஃபென்ஸ் பட்ஜெட்டிலே, பாதுகாப்பு தொடர்பான வரவு செலவு திட்டத்திலே இது தொடர்பாக ஒரு டெய்லி மிரர் பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வந்திருக்கின்றது. 2025 ஆண்டு டிஃபென்ஸ் பட்ஜெட்டில், அதாவது பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்திலே 135 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 2023 விடவும் 2024 கூடுதலாக காணப்படுகிறது. 133
விதத்திலே ஒரு பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. 2022 எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஷவேந்திர சில்வா அவர்கள் பிரான்சில் இருந்து அவருக்கு அந்த சீருடை கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டது. 35 பில்லியன் இங்கே ஒரு கணக்கு இருக்கின்றது. பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை இதனை நாங்கள் ஆய்வு செய்து நாங்கள் பேசுவோம். இது அதிகரிக்கப்படுகிறதுக்கான காரணம் எனக்கு தெரியும். தற்போது நான் இந்த சபையில் அதனை சொல்ல மாட்டேன். அதனை நான் ஆய்வு செய்த பின்னர் இந்த சபையிலே நான் எனக்கு எவ்வளவு நேரம் காணப்படுகின்றது என்பதை குறிப்பிட முடியுமா? அரசாங்கம் தேர்தல் காலத்தில் என்ன சொன்னார்கள்? பெட்ரோலிய விலைகளை வரியை குறைப்பதாக அரசாங்கம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் கடந்த காலம் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அவர்கள் குறைப்பதாக சொல்லியிருந்தார்கள். கடந்த வாரத்தில் 2024 ஆண்டு பெட்ரோலிய வரியின் மூலமாக 200 பில்லியன் மூலமாக வரவு செலவு திட்டத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த 230 பில்லியன் இந்த வருடம் வந்திருக்கின்றது. இந்த முக்கியமான விடயம் தான் IMF ஒப்புதலின்படி ஜிடிபியிலிருந்து 115% இந்த வருடம் சரியான முறையில் இருக்கின்றது. ஊடக பேச்சாளர்கள் சொல்வது போல இந்த ஃபியூல் டாக்ஸஸை குறைத்தால் அரசாங்கத்தினுடைய ரெவென்யூ டார்கெட்ஸ்கள் நோக்கங்கள் இல்லாமல் போய்விடுகின்றது. தற்பொழுது 3வது கலந்துரையாடலும் இடம்பெற இருக்கின்றது. அதிலே கைச்சாத்திடப்பட்டால் அது நிறைவேற்றப்பட்டுவிடும். எங்களுக்கும் அரசாங்க மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதுதான் நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இதன் முடியாமல் இருக்கக்கூடிய சில விடயங்களை தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். வாகனங்களுடைய அந்த தீர்வை வரி குறைக்க முடியும் என்று இந்த பத்திரிகையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். இவரை குறைப்பதாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் இன்னும் குறைக்காமல் இருக்கின்றார்கள். எது பொய்யானதாக இருக்கின்றது? இதில் இருக்கக்கூடிய வெட்டிலே ஒரு பிரேக் டவுன் இல்லை. முழுமையாக வெட் கார் மூலமாக எத்தனை, வேன் மூலமாக எத்தனை என்று, பெட்ரோல் மூலமாக எத்தனை என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வெஹிக்கல் இறக்குமதியை, அதாவது வாகன இறக்குமதியை எடுத்துக்கொண்டால் இங்கே சொல்லப்பட்டது வைகள் ஒன்றுமே இல்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. டெய்லி FT பத்திரிகையில் அதிலே ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்கின்றது. கடந்த காலத்திலே 5 வருடத்துக்கு பழமையான வாகனங்கள் கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்பொழுது அது 3 வருடத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய நெல்லை நல்ல விலையில் விற்று அந்த பணத்தின் மூலமாக ஒரு காரை வாங்கி அதிலே பெட்ரோலை அடித்துக்கொண்டு கடைக்கு செல்லக்கூடிய அந்த சாதாரண குடிமக்களுக்கு தான் இந்த அரசாங்கம் வயிற்றிலே அடித்திருக்கின்றது. தற்பொழுது 5 வருடத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடியது 3 வருடத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நேரம் தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் பசில் ராஜபக்ஷ நிதி அமைச்சர் இருக்கக்கூடிய காலத்திலும் இவ்வாறுதான். அவர் ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும், உறுப்பினர்கள் அனைவரும் அதே போன்று சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 6.1 பில்லியனில் எங்களுக்கு பயன்படுத்த முடியுமான ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தொகை மாத்திரமே இருக்கின்றது. சீனாவில் ஏதாவது ஒன்று இறக்குமதி செய்வதாக இருந்தால் அந்த 6 பில்லியன் ரிசர்வ், அதாவது இருப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அதனை கேட்டுக்கொண்டு அமைச்சர்களும் உறுப்பினர்களும் இவ்வாறான விடயங்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களும் மிகவும் அதிருப்தியிலே இருக்கின்றார்கள். 3 வருடத்திற்கு அவருடைய சம்பளம் பிரிந்துதான் அதிகரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மலையக மக்களை எடுத்துக்கொண்டால் 1700 ரூபாய் அதிகரிப்பதாக சொல்லப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் தெருந்தோட்ட கம்பெனிகளால் இதனை அதிகரிப்பதாக இல்லை. அரசாங்கத்தின் மூலமாக ஒரு 200 ரூபாய் வழங்க முடியுமாக இருந்தால் வெவ்வேறான இடங்களில் இருந்து பல உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். 1700 ரூபாய் வழங்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். எனவே 200 ரூபாய் உங்களுடைய வரவு செலத்திலிருந்து அவர்களுக்காக ஒதுக்குங்கள், நாங்கள் சந்தோஷப்படுவோம். இது தொடர்பாக நாங்கள் குழு நிலை விவாதத்தின் போது பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் முன்வைப்போம். இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. வரவு செலவு திட்ட உரையிலே இருந்தது, பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு
நாங்கள் பால் உற்பத்தியை அதிகரிக்க 2500 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதாக குறிப்பிடுகின்றோம். அதிகரிக்கிறதுக்கு ஒதுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க ஒன்றுமே ஒதுக்க தேவையில்லை. மேய்ச்ச தரையாக வர்த்தமானி மூலம் Rasamanikam, you have 2 more minutes. Thank you, honorable deputy speaker. நீங்கள் வர்த்தமானி மூலம் எங்களுடைய மேய்ச்ச தரைகளை மேய்ச்ச தரையாக நீங்கள் அமைத்து தாங்கள். பால் உற்பத்திக்கு 2500 மில்லியன் தேவை. பால் கறக்கிற மாட கொலை செய்கிற நிலைமையிலே தான் தமிழ் மக்கள் வடக்குகளிலே மேய்ச்ச தரையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 2500 மில்லியன் ஒதுக்க தேவையில்லை. அதுக்கு மேலே அவர் சொல்லியிருக்கார், பிம்சவிய திட்டத்தின் கீழே காணிகளுக்கு ஒப்பம் வழங்க போறாராம். முதலாவது வடக்கு முடிவடைந்த ஒரு விடயம், ஃபாரஸ்ட் காணிகள் 83ஆம் ஆண்டு வரைபடத்துக்கு அமைவாக எல்லப்படுத்தி ஒரு ரிப்போர்ட் தயாரிலே இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அமுல்படுத்தினாலே, இல்லாடி 83ஆம் ஆண்டு வரைபடத்துக்கு போனாலே இந்த நாட்டிலே 83 85 நாட்டிலே வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களுக்கு பிம்சவி எல்லாம் தேவையில்லை. எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்தமான காணிக்குள்ள போலாம். ராணுவ முகாம்கள், அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாம்களை அகற்றதை பற்றி 5-6 மாதங்கள் ஆகிவிட்டு ஜனாதிபதியாக வந்தோடனே ஒரு 7 ஏக்கர் காணியை விட்டார். அவ்வளவுதான். காணி விடுவிப்புக்கு எல்லாம் ஏழும் இல்ல, அதுவும் விடல. 7 ஏக்கர் என்று சொன்னார், அதுவும் விடல. அதே போலதான் எங்களுடைய வடக்கு கிழக்குல எங்களுடைய மக்களுடைய நிலங்கள், தொல்பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அரசாங்கத்தில் நடக்குது. தொல்பொருள் திணைக்களம் இந்த அரசாங்கத்திலேயும் தங்களுடைய நிலங்களை, நான் நினைக்கிறேன் குச்சவெளி பிரதேசத்திலே திருவோணமலையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நிறுத்தாமல் நல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இன்று உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறென்று அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றி அமைப்பார்கள். ஏனென்றால் இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே 5 பில்லியன் வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்குறேன் சொன்னால் இதை விட எக்கச்சக்கமான அபிவிருத்திகள் கடந்த காலத்தை செய்திருக்கு. துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்கு, பாரி அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை தேவையான தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் இந்த மக்கள் உங்களுடைய ஜனாதிபதி அவருடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார். எங்களுடைய மக்கள் அதை நம்பி வாக்களித்திருக்கிறார். இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது. எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை. கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த 2 விடயத்திலும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை. இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் சொல்லலாம், வடகிழக்கு மக்களுக்கு சோறும் தண்ணியும் தான் பிரச்சனை கடந்த காலத்திலே சொன்ன அமைச்சர்மார் இந்த முறை பாராளுமன்றத்தில் அந்த வகையிலே இன்னும் பல விடயங்கள் பேச இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசாங்கத்திலும் வெளிவிவகார அமைச்சரும் இருக்கிறார். இந்த நாட்டிலே நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த காலப்பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு வடக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியம் உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து இயங்குற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலத்தை கடந்து நீங்கள் இன்னொரு தேர்தலுக்கு போகலாம் நினைத்தால் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விவாதத்திலே பேசுவதற்கு நேரம் அளித்த பிரதிசபா நாயர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள நன்றி.